கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவை வச்சு எப்படி குலோப் ஜாமுன் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரவையில் குலோப் ஜாமுன்னா அது எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ரவையில் செய்யலாம், ப்ரெட்டில் செய்யலாம், பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் செய்யலாம். நம்ம செய்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. நம்ம செய்கிறது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா கிரஸ்பியாக இருக்கும். நம்ம ஊற வச்ச பிறகு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலராக, வெளியில் வந்து அந்த ப்ரௌன் கலர் நமக்கு அப்படியே மாவு வாங்கி செய்கிற குலோப் ஜாமுன் மாதிரியே நமக்கு ரெடி ஆகும். ரொம்ப சூப்பரான மெத்தடு, ரொம்ப சிம்பிளான மெத்தடு. வாங்க இப்போ எப்படி ரவை குலோப் ஜாமுன் செய்கிறது அப்படின்னு போய் பார்க்கலாம். இப்போது ரவா குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஜீரா இப்போ ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து இந்த கப்பு தான் இன்றைக்கி மெஷர்மெண்ட்டாக எடுத்திருக்கேன். இதில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை கூட தேவைன்னா 2 கப் அளவுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கப்புலையே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பி பதம் ரெடி பண்ணணும். ஒரு கம்பி பதம் வந்த பிறகு தான் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ 3 கப்பு தண்ணி நான் அதில் சேர்த்துட்றேன். நீங்கள் இதில் குங்குமப்பூ கலந்துக்கலாம், அல்லது கலர் பவுட்ரு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். நல்லா வந்து அடுப்பை கூட வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், சர்க்கரை பாகு நல்லா கரைஞ்சி கொதிச்சிட்ருக்கு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாகு நமக்கு வந்து ஒரு கம்பி பதம் நல்லா கிடச்சிருச்சு. நல்லா ஒரு கம்பி பதம் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பாகை இறக்கிட்டு அதில் எலுமிச்சம்பழம் சாறு விட்டு வச்சாலும் சரி, இல்லை அப்படியே நீங்கள் மூடி வச்சாலும் சரி. எலுமிச்சம்பழம் விட்டிங்கன்னா பாகு வந்து கெட்டியாகாது. நம்ம இப்போ இதை இறக்கிடுவோம். நான் எலுமிச்சம்பழம் விடலை. அதுக்கப்புறமா நம்ம சூடு பண்ணி அதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்த்துக்கலாம் குலோப் ஜாமுனை. இப்போ நான் இதை இறக்கிடுறேன். இப்போது ஒரு பாத்திரம் காய வச்சுருக்கேன். எந்த கப்பில் நான் சர்க்கரை அளந்தனோ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நல்ல நைஸான ரவையாக எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா லேசாக மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கிறேன். அந்த ரவை வந்து செவந்துடக்கூடாது. நமக்கு இந்த ஒயிட் கலர்லேயே இருந்துச்சு அப்படின்னா தான் குலோப் ஜாமுன் வந்து நல்லாவே இருக்கும். ஒரு 3 நிமிஷம் சாதாரணமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நெய் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுத்து விடுங்க. ரவை வந்து வெள்ளையாக தான் இருக்கணும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு. அதாவது வெள்ளையாக தான் நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அந்த நெய்யில் அந்த ரவையை வந்து வறுத்து விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பொதுப்பாக நமக்கு கிடைக்கும். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நெய் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து நெய் உருகி அந்த ரவையோடு சேர்கிற அளவுக்கு வறுத்து விட்டுறலாம். ரவை பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்தோன்னா கொஞ்சம் பொதுப்பாக நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அந்த கப்புலையே 2 கப் அளவு பாலும் 1 கப் அளவு தண்ணியும் நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து காய்ச்சாத பால் தான் விட்டுருக்கேன். தண்ணி எதுவும் கலக்கலை. பால் 2 கப்பு அப்படின்னா தண்ணி 1 கப்பு நம்ம சேர்த்துக்குவோம். தண்ணி 1 கப்பு சேர்த்துருக்கேன். மொத்தம் இந்த கப்பு தான் எல்லாமே அளவு. சர்க்கரை, ரவை, அப்புறம் வந்து பால் எல்லாமே வந்து இந்த கப்பில் தான் அளவு. இப்போ வந்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ரவையை இந்த பாலில் வேக வச்சுருவோம். நல்லா வந்து நமக்கு ட்ரை ஆகி அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நமக்கு கிடைக்கணும். அந்தளவு இது வேகட்டும். ரவையை வந்து அந்த பாலில் கட்டிப்படாமல் நல்லா வந்து கிளறி விடுங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு அப்படியே நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை இறக்கணும். நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. தண்ணி பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 1/2 கப்பு கூட தண்ணி விட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, அதனால் நான் தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு எப்படி மெத்தடோ அப்படி பார்த்துக்கோங்க. நல்லா வந்து இது திரண்டு நமக்கு மாவு மாதிரி உருண்டு வரணும். அந்த மாதிரி வரணும். அதளவு நம்ம கிளறிக்கலாம். பாருங்கள், ரவை வந்து நல்லா பாலில் வெந்து திரண்டு வந்துருச்சு. பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு அப்படியே திரண்டு உருண்டை மாதிரி வந்துருச்சு. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் போட்டுக்கலாம். இப்போ நல்லா அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருவோம். நம்ம வந்து 1 ஸ்பூன் நெய் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். மற்றபடி வேறு எதுவுமே சேர்க்கலை. அப்புறம் உருட்டும் போது நம்ம நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சுருவோம். பாருங்கள், ஓரளவு வந்து ரவை வந்து நமக்கு ஆறிடுச்சு.
நல்லாவே வந்து லேசாக அப்படியே கிளறி விட்டுருங்க. லேசாக எண்ணெயை கையில் தொட்டுக்கிட்டு லேசாக அப்படியே கிளறி விட்டுட்டு சின்ன சின்ன பாலாக நம்ம அதில் சேர்த்து உருட்டிடலாம். பாருங்கள், பால் வந்து நான் இந்த அளவு போட்டிருக்கேன். பால் வந்து வெடிப்பு இல்லாமல் நல்லா வந்து ஆயில் தொட்டுட்டு நல்லா வந்து உருட்டிடுங்க. இந்த மாதிரி உருட்டிட்டோம் அப்படின்னா நம்ம பொரிக்கும் போது வெடிப்பு இருக்காது. எண்ணெய் தொட்டு நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா வெடிப்பு இல்லாமல் கரெக்டாகவே நமக்கு வெந்துடும். இது போல் ஒவ்வொரு உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம ரவையெல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. நல்லா வந்து உருட்டுறதுக்கு நல்லா சூப்பராக வந்துச்சு. நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து 40 உருண்டை எனக்கு கிடச்சிருக்கு. அதாவது 100 கிராம் அளவுக்கு ரவை நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு 40 உருண்டை வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் வந்து ரொம்ப காய விட்டுறாதீங்க. ஓரளவு காஞ்சால் போதும். நம்ம போட்ட உடனே லேசாக வந்து இந்த மாதிரி பப்பிள்ஸ் வந்துடணும். ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா சீக்கிரமே நமக்கு வெளியில் வந்து செவந்துடும், உள்ளே வந்து வேகாது. நீங்கள் இது வந்து நல்லா செவக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து ரவையை பாலில் போட்டு நம்ம வேக வைக்கும் போதே 2 ஸ்பூன் வந்து ஜீனி கூட நம்ம சேர்த்துட்டு இதில் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்து நமக்கு இது கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகும். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நான் மாற்றிட்டேன். இப்போ நான் ஒவ்வொரு உருண்டையாக அதில் சேர்த்துட்றேன். 2 தடவையாக நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். போட்ட உடனே நம்ம வந்து கரண்டி போட்டு கிளறிடக்கூடாது. ஓரளவு நமக்கு அந்த பப்பிள்ஸ் மேலாப்பில் குறைஞ்ச பிறகு மறுபடியும் நம்ம லேசாக அப்படியே திரட்டி விட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக நமக்கு வெந்துடும். பாருங்கள், ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் அல்லது 7 நிமிஷம் நமக்கு இது வேகணும். அப்போ தான் அந்த கலர் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. நம்ம வந்து எப்படி நம்ம அந்த வாங்கி செஞ்சோம்னா என்ன மாதிரி வாசம் வருமோ அந்த மாதிரி வாசம் இப்போ இதில் இருக்குது. நல்ல கலர் நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், சூப்பரான கலர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அப்படியே ஜீனி பாகை லேசாக சூடு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கரலாம். ஜீனி பாகில் சேர்த்துக்கரலாம். சக்கரை பாகை லேசாக நான் வந்து சூடு பண்ணிவிட்டு அப்படியே உருண்டையை வந்து சூடாக எடுத்துகிட்டு இதில் சேர்த்துட்டேன். லேசாக சூடு பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா தான் சீக்கிரமே அப்சர்வ் ஆகும். நைட்டு பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் ரொம்பவே இது சாஃப்டாக இருக்கும். நம்ம அந்த உருண்டையும் சூடாக இருக்கணும், பாகும் சூடாக இருக்கணும். அது போல் இருந்தால் தான் ரொம்ப சீக்கிரத்தில் அப்சர்வ் ஆகும். அப்படியே எல்லாத்தையும் நான் சேர்த்து விட்டுறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக 5 நிமிஷத்தில் ரவா குலோப் ஜாமுன் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குலோப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் நல்லா க்ரஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, ஊறின பிறகு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.